நேயர்களே, இன்றைக்கு ஒரு அலசல் பார்வையில் ஒரு மிக முக்கியமான ஆங்கில நாளிதழுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது மீண்டும் நிதர்சனத்தை நிரூபித்த கர்த்தருடைய தாக்குதல் என்பதை நான் உங்களுக்கு தருகிறேன். அமெரிக்காவினுடைய புதிய போர் நிறுத்த பரிந்துரை குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தலைவர்களை செய்வதன் மூலம் அந்த பயங்கரவாத அமைப்பை முழுமையாக ஒழித்து கட்டி விடலாம் என்ற இஸ்ரேலின் எண்ணம் 100% ஈடேறாது என்ற நிதர்சனத்தை மீண்டும் நிரூபித்துள்ளதாக அந்த சர்வதேச கட்டுரை நமக்கு தெரிவிக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் நடத்தப்பட்ட இந்த அதிர்ச்சியூட்டும் தாக்குதலில் தங்களது முக்கிய தலைவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று ஹமாஸ் அமைப்பு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் அதை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் அளிக்கப்படவில்லை. கடந்த கால ஹமாஸ் தலைவர்கள் போது அந்த அமைப்பு மௌனமாகவே இருந்து வந்துள்ளது. ஒருவேளை இந்த தாக்குதல் வெற்றி பெற்று ஹமாஸ் தலைவர்கள் இருந்தாலும் அந்த அமைப்புக்கு அது முடிவாக இருக்காது என்றும் அந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது. 2 ஆண்டுகால போரை தாக்குப்பிடித்த காசாவில் இன்னும் சுமார் 20 பிணை கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு. காசாவிலும் ஹமாஸ் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ஹமாஸிடமிருந்து இஸ்ரேல் தொடங்கியுள்ள கிடியன் சாரட் பி இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2023 அக்டோபர் 7 முதல் நடந்து வரும் போரில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு திரும்ப வாக்குறுதி அளிக்கும் முழுமையான வெற்றியை கொடுக்குமா என்பது இப்போது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஒரு காரணம் மக்களிடையே இரண்டர கலந்த பிறகு மீண்டும் எழும் ஹமாஸினுடைய வலிமையான திறன் ஹமாஸை தோற்கடிப்பது மட்டுமல்ல, அதை முழுமையாக ஒழித்து மீண்டும் உருவாகாமல் தடுப்பது என்ற இஸ்ரேலின் இலக்கு முடிவில்லாத போர் மற்றும் ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ அதிகாரிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். பேரிழப்புகளை தாங்கிய ஹமாஸ் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய மிக கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகள் ஒன்றில் ஹமாஸின் ஏறத்தாழ அனைத்து மூத்த தலைவர்களும் ஆயிரக்கணக்கான படைகளும் உள்ளார்கள். அதன் நீண்ட தூர ஏவுகணைகளும் அனைத்தும் தற்போது தீர்ந்திருக்கிறது. யஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹனி, முஹம்மது தைஃப், இன்னும் பல தலைவர்கள் முஹம்மது சின்வார் போன்றவர்களும் பெற்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதன் அரச கட்டமைப்பு தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. ஈரான் மற்றும் அதன் பிற பிராந்திய கூட்டாளிகளும் கடும் பின்னடைவில் உள்ள இத்தனைக்கு இடையும் ஹமாஸிடம் இன்னும் ஆயிரக்கணக்கான படையினர் உள்ளதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தற்போது தெளிவாக கணித்துள்ளது. இந்த போரின் போது ஹமாஸில் இணைந்தவர்களும் அடங்குவர். இந்த போரில் பலஸ்தீன மக்கள் மிக பெரும் பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இதுகாரம் பட்டுள்ளார்கள், தொடர்ந்து பட்டு வருகிறார்கள். பரந்த நிலப்பரப்பு முழுமையாக அழிக்கப்பட்டு கற்களும் மலை குண்டுகளாக சிதறுண்ட பாறைகளாக அந்த நாகரிக நகரம் மாறியிருக்கிறது. பஞ்சம் வாட்டி வதைக்கிறது. இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் உலக அரங்கில் இஸ்ரேலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தனிமைப்படுத்தி உள்ளது. கத்தரில் இஸ்ரேல் தற்போது நடாத்தியுள்ள தாக்குதல் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டும் அரபு நாடுகளுக்கிடையே கூட அந்த நாடு ஒரு பிராந்திய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. காசாவில் தற்போது 75% நிலப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. அதில் பெரும்பாலான பகுதிகள் இடிபாடுகளாக உள்ளன. கட்டுப்பாட்டில் இல்லாத
காசா பகுதிகளையும் கைப்பற்ற இஸ்ரேல் உறுதி பூண்டுள்ளது. அந்த பகுதிகள் செல்வாக்கு மிக்க உள்ளூர் குடும்பங்கள் மற்றும் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதில் ஒரு குழுக்களுக்கு இஸ்ரேலின் ஆதரவும் உண்டு. அதாவது அங்கே இருக்கிற சில குழுக்களை இஸ்ரேல் தன் கைவசப்படுத்தியிருக்கிறதற்கு உதாரணம் அல் சஹாபா போன்ற படைகளை நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் சாதாரணமானவர்களைப் போல் காசா சிட்டி, தைருல் பலா மற்றும் மத்திய கஸாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் இன்னும் செயல்படுவதாக உள்ளூர் வாசிகள் கூறுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர்கள் மிகச் சாதாரணமானவர்களாக அகதிகள் முகாமில் இருப்பதை அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய இரு காசா அரசு ஊழியர்கள் ஹமாஸ் அரசு இன்னும் தங்களுக்கு 200 முதல் $300 வரை ஊதியம் வழங்குவதாகவும் கூறியுள்ளார்கள். இந்த ஊதியத்தை கத்தர் கொடுத்து வருவதே இந்த தாக்குதலுக்கு காரணமாக கூட இருக்கலாம் என்றும் அச்செய்தி சுட்டிக்காட்ட தவறவில்லை. இத்தனை தாக்குதலுக்கு பிறகும் ஹமாஸ் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை இது தெளிவுபடுத்தியது, உறுதி செய்கிறது. ஹமாஸ் தாக்குதலில் கடந்த மார்ச் மாதம் காசாவில் சுமார் 50 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும்பாலும் தாக்கிவிட்டு தப்பி ஓடும் பாணியையும் கன்னிவெடிகளையும் ஹமாஸ் பயன்படுத்துகிறது. இது ஒரு கொரில்லா போர்முறை ஆம்பூஸ் தாக்குதல். கடந்த திங்கட்கிழமை கூட காசா சிட்டியில் இஸ்ரேல் பீரங்கி மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 4 யூத வீரர்கள் கொல்லப்பட்டதாக இராணுவம் தெரிவித்தது. உண்மையில் அதன் கணக்கு இன்னும் அதிகரித்திருக்கலாம். உண்மையில் பலர் நொம்பலத்தோடும் கால் கை முறிவோடும் நிரந்தர ஊனமாகவும் மாறியிருக்கலாம் என்றும் அச்செய்தி சுட்டிக்காட்ட தவறவில்லை. 2023 அக்டோபரில் தரைவழி படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து 450 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டதாக அவர்கள் ஒரு கணக்கை கொடுக்கிறார்கள். இந்த உயிர் சேதம் தொடர்ந்தால் ஏற்கனவே பிணை கைதிகள் விடுவிக்க ஹமாஸோடு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. இஸ்ரேலில் போருக்கான பொதுமக்களின் ஆதரவு மேலும் குறையக்கூடும். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஹமாஸிடம் 35,000 படையினர் இருந்ததாக இஸ்ரேல் இராணுவம் நம்புகிறது. தற்போது 20,000ற்கு மேற்பட்டவர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் இராணுவம் கூறுகிறது. ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்டனோ ஹமாஸ் எத்தனை படையினரை இழந்ததோ ஏறத்தாழ அதே அளவுக்கு புதிய ஆட்களை பணியில் சேர்த்திருப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார். காசாவின் பாதுகாப்பு நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் எகிப்து அதிகாரிகளும் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். தங்கள் அமைப்பு 3 முதல் 5 பேரை கொண்ட சிறு குழுக்களாக செயல்படுவதாகவும் அவை பெரும்பாலும் மேலிடத்து உத்தரவுக்காக காத்திராமல் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் ஹமாஸ் அதிகாரி ஒருவர் கூறுகிறார். அதாவது கொரில்லா தாக்குதல் முறைக்கு அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் அடித்து இஸ்ரேலை துவம்சம் செய்வதுதான் அந்த தகவல். பிணை கைதிகளாக வைத்திருக்கும் பிரிவுகளும் அவர்கள் இருக்கும் இடங்களில் கன்னிவெடி வைக்கவும் இஸ்ரேல் படையினர் அங்கு வரும்போது பயன்படுத்துவதற்காக வெடிகுண்டு அங்கிகளை அணியவும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹமாஸின் ஆயுதப் பிரிவுக்கு காசாவில் உள்ள அனுபவமிக்க தளபதி எஸ்னடீன் அல் ஹத்தாத் தலைமை வகிக்கிறார். அல் ஹத்தாத் பிணை கைதிகளை இந்த ஆயுதப் பிரிவுதான் வைத்திருக்கிறது. அவர்களை விடுவிப்பது குறித்து இந்த பிரிவுதான் முடிவெடுக்கும். தோஹாவில் பேச்சுவார்த்தை நடத்தும் மூத்த அதிகாரிகளால் கூட அது முடியாது. எனவே அவர்களின் மீது குண்டு வீசுவதால் இஸ்ரேலுக்கு எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்கின்றார்கள் அவர்கள். நிபுணர்கள் காசாவில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் சுமார் 1/4 பகுதியில்தான் பெரும்பாலான மக்கள் வசிக்கின்றார்கள். இப்போதைய நிலையில் அவர்கள் ஹமாஸுக்கு எந்த மாற்றையும் ஆதரிக்க மாட்டார்கள். காசா பகுதிகள் ஹமாஸிடமிருந்து அதிகாரத்தை பறிக்கும் நிர்வாகத்தை மற்றவர்களுக்கு ஒப்படைக்கும் இஸ்ரேலின் நோக்கம் நிறைவேறினாலும் நீடித்த வெற்றி கிடைப்பது சாத்தியமல்ல என்றும் சர்வதேச நிபுணர்கள் தங்கள் வலிமையான கருத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார்கள்.
1980களின் பிற்பகுதியில் இஸ்ரேல் காசாவை ஆண்டபோது ஹமாஸ் தோன்றியது. 2005 படைகளையும் குடியேறியவர்களையும் இஸ்ரேல் வாபஸ் பெற்றபோது ஹமாஸ் மேலும் வலிமையடைந்தது. இந்த நிலையில் அதன் தலைவர்கள் செய்தாலும், அதன் தலைவர்கள் தொடர்ந்து செய்யப்பட்டாலும், அதன் சித்தாந்தம் உயிர்ப்புடன் இருப்பதால் அதை முற்றிலும் அழிப்பது கடினமே என்பது சர்வதேச நிபுணர்களின் கருத்து. அதிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஹமாஸின் இருப்பும் தொடரும் என்கின்றதே இச்செய்தியில் சர்வதேச கட்டுரையின் பார்வையாக இருக்கிறது. நன்றி.